ஓகே. தியானம்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு உணர்வு. ஒரு மலை கூட அந்த ஆகாயத்தோட ஒரு உணர்வு மேற்கொள்ளுது. அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு உண்மைய சொல்ல போனோம்னா, எனக்கு ஆரம்பத்தில இப்ப கேட்கும்போது எனக்கு புரியல. பட் இந்த ஒரு நேர்காணல் முடியும்போது கண்டிப்பா எனக்கு ஒரு புரிதல் இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ நீங்க வந்து ஒரு பருவ மாற்றம் ஏற்படுது. நான் அதுக்கப்புறமா தியானத்த வந்து உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. முதல் முறையா தியானத்த வந்துட்டு முழு மனதா நீங்க எடுத்து நீங்க செய்யும் பொழுது, உங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் மாற்றமா நீங்க என்ன பார்த்தீங்க? உருவ வழிபாட்ட மந்திரம் சொல்லி வெளியில் வாய் மூலியமாக நம்ம ஒரு 15 நிமிஷம் பேசி நம்ம கஷ்டத்தை கடவுள்கிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணுறது நிறுத்தப்பட்டதை பார்த்தேன். 2வது கோவிலை சுற்றுறதை நிறுத்தப்பட்டதை பார்த்தேன். 3வது எனக்குள்ளே இருந்த பயம் நீங்கப்பட்டதை பார்த்தேன். பயம் நான் எத பற்றின பயமா இருந்தது? வாழ்க்கையை பற்றி, என்னை பற்றி, என்னுடைய பயணத்தை பற்றி, என்னுடைய திட்டத்தை பற்றி இது எல்லாத்தையும் இந்த பயமெல்லாம் நீங்கப்பட்டதை பார்த்தேன். 4வது இனம் புரியாமல் ஏதோ ஒன்று நமக்குள்ள ஒரு அமைதி தொற்றிக்கொள்ளும்போது என்னையே அறியாமல் நான் ஏதோ ஒன்று சாதித்துட்டது மாதிரியும் ஏதோ ஒன்று கிடைத்து விட்டது மாதிரியும் எனக்குள்ள ஒரு ஒரு உணர்வுகளை நான் பார்த்தேன். இந்த ஒரு மாற்றம் வந்து உங்களுடைய சுற்றுச்சூழல்ல எந்த விதத்திலயும் பாதிச்சதா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா நம்ம மட்டுமே ஒரு விதத்துல பயணிக்கும் பொழுது, நம்ம கூட இருக்கிற நண்பர்களோ, இல்ல வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸோ, அவங்க ஏதாவது இதனால என்ன மாதிரி அவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க இதுக்கு? ஏன்னா நாங்க இத பின்பற்றும்போது அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக கேட்கிறேன். இந்தியா முழுக்க இதை தியானத்தை யாரெல்லாம் தொழிலாக சொல்லித் தர்றாங்களோ அவங்க சுற்றுச்சூழல் பாதிச்சிரும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். தியானம் உங்களுக்குள்ள நேச்சராக கிடச்சிச்சின்னா சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். இப்போ நீங்களாக ஒரு தியானத்தை வந்து தொழிலாக மாதிரி பண்ணும்போது நீங்கள் உங்கள் குடும்பத்தை கூட திறக்க வேண்டிய சூழ்நிலைகளை கட்டாயத்தில் நீங்கள் விட்டுட்டு அதில் இல்லாத சந்தோஷம் இதில் கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தாயை தந்தையை விட்டுட்டு காதலுக்காக நீங்கள் எப்படி வெளியே வீட்டை விட்டு வெளியேறீங்களோ அதே மாதிரி தியானத்துக்காக உங்கள் வீட்டையும் திறந்துட்டு கூட ஆசிரமத்துக்கு போயிடலாம். இந்த மாதிரி நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் வந்து போகிறத நிறைய தாய் தந்தைகளோட புலம்பல்களை பயத்தை வந்து பார்க்க முடியுது. அப்போ ஹெவி டோஸ் அங்கே போடப்பட்டால் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அப்போ எனக்கு நேச்சரில் ஹெவி டோஸ் போடப்படலை. அதான் நேச்சர் தியானம் அதுவாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்போது அதுலேருந்து ஒரு குருவா இல்லை ஒரு மனிதனே மேம்பட்ட நிலைக்கு வளரும்போது அவர் ஹெவி டோஸ் போட்டுற மாட்டார்.